வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் 30க்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி காலங்கிறது ஜோதிடத்திலேயே மற்ற கிரகத்துக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பலமே சனி பகவானுக்கு இருக்குது. அது என்னன்னா, சனி பகவானுடைய அந்த சின்ன நகர்வு தான். ராசி ரீதியாக இல்லாமல் நட்சத்திர ரீதியாக நகரக்கூடிய இந்த பயிற்சிங்கிறது பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்து தரும். அதாவது ஒவ்வொரு ராசியிலுமே சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் தங்கியிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு பலனை தருவார். அதில் இருந்து பின்னோக்கி நகரக்கூடிய அந்த 3 மாத காலகட்டம் தான் சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இது ராசி ரீதியாக இல்லாமல் நட்சத்திர ரீதியாக அந்த நகர்வு நடக்கும். அந்த வகையில் சிம்மராசி அன்புகள் சனி வக்கர பயிற்சி காலங்களில் சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும், இது சுருக்கமான முறையில் 1-2 வரிகளை நம்ம பார்த்தலாம். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க எப்போதுமே ராஜாவுக்கே உரிய குணங்கள் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அதிபதி அப்படி. சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானால் உங்களுக்கு எப்போதுமே சிங்கத்தை மாதிரியான ஆற்றல் தான் இருக்கும். அதே மாதிரி அன்பை மற்றவங்க கிட்ட புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில தான் உங்களுடைய பேச்சு இருக்கும். செயல்லையும் பேச்சிலையும் ஒரு வீரம், விவேகம், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகளை, அதாவது உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படவே மாட்டீங்க. சிந்தனையாக இருந்தாலும், சொல்லாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் நிதர்சனமான உண்மைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி இருக்கும். பளிச்சுன்னு தெரியக்கூடிய உடல் அமைப்போட எப்போதுமே உங்களுடைய கண்களில் ஒரு அழகு பொருந்து இருக்கக்கூடிய கவர்ச்சிங்கிறது இந்த சிம்மராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. எதை செஞ்சாலுமே சிறப்பாக உயர்வாக செய்யணுங்கிறது உங்களுடைய இயற்கையான குணமாக இருக்கும். இந்த குணங்களை வச்சு பல சாதனைகளை உங்கள் வாழ்க்கையால் செய்ய முடியும். கூடவே உங்களுக்கு இறையருளுங்கிறது சின்ன வயசுலேயே உங்களுக்கு இருக்குது. சமயப்பற்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 3 நெருப்பு ராசிகளில் இது மத்திய ராசியாக இருக்கிறதால, நிலைத்த ராசியாகவும் இந்த சிம்மராசி இருக்கிறதால உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்தணுங்கிற வேகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லோருமே அடக்கி ஆளக்கூடிய திறமைங்கிறது உங்ககிட்ட இருக்குது. இதையும் கணிந்த அன்போட யாராவது உங்ககிட்ட கட்டளையிட்டா மட்டும்தான் நீங்கள் அவங்க கட்டளைக்கு வசப்படுங்களே தவிர அதிகாரம் செய்யறதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் யாராலுமே முடியாது. அன்பு, தர்ம சிந்தனை, இரக்க உணர்வு, இது எல்லாமே அதிகரிக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசிக்கு சூரியன் உரியவராக இருக்கிறதால இவங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வரும். ஆனால் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது தகுந்த மாதிரி தான் இவங்களோட செயல்ங்கிறது எல்லாமே இருக்கும். மனோபலம், ஆத்மபலம் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி அன்புகள். கூடவே தாராள மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்ககிட்ட உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் சில சமயங்கள் இருக்கும். இருந்தாலும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜா கிரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் நல்லா அமைஞ்சிட்டா நீங்கள் கவர்னர்களா, சிறந்த வித்வான்களாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன உறுதியும் உடல் வலிமையும் உங்களுக்கு எப்போது இருக்கிறதால அதிகமாக உழைச்சி வாழணும் தான் விரும்புவீங்க. சிம்மராசி அன்புகளுக்கு சூரியன் ஆட்சிகரமாக இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தான் உங்களுக்கு அடிப்படை ஏற்படும். இதயம், வயிறு மாதிரியான பாதிப்புகள் தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படுது. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பிடிச்ச உணவு காரங்கிறது அதிகமாக சாப்பிடுவீங்க. கோதுமை கலந்துருக்கக்கூடிய உணவு எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்றது பிடிக்கும். அதே மாதிரி சுவைக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க. ஜொலிக்கக்கூடிய அழகான கண்ணும் கம்பீரமான உடல்வாகம் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதிகமாக குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடல் நல்லாயிருக்கும். பால், பழங்கள் மாதிரியான உணவுகளை தொடர்ந்து சிம்மராசி அன்புகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலே இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் எந்த மாதிரியான பலனை தொடர்ந்து பெற போகிறீங்கிறத இனி நாம் பார்க்கலாம். அப்பப்போ முன்னும் பின்னும் நகர்ந்து பலனை மாற்றி தந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு ஜூன் 2024ஆம் மாதம் நடக்கக்கூடிய வக்கர பயிற்சியால் அற்புதமான மாற்றங்களை தரப்போகிறார்னு சொல்லலாம். இது வரைக்குமே கழுத்தை நெருக்கக்கூடிய கடன், பொருளாதார சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டது, குழந்தைகளோட வாழ்க்கையில் பிரச்சனை, அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சிக்கி தவிச்சிருப்பீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு தீர்வு காண போகுதுன்னு சொல்லலாம். இனி நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் அற்புதமான காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம். இத்தனை காலம் குழந்தை இல்லையே, நம்ம வீட்டில் ஒரு வாரிசு இல்லையே நினச்சி ஏங்கினவங்களுக்கு கூட இது அற்புதமான காலகட்டமாக அமைய போகுது.
மேலுமே நீங்கள் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வரதும், கற்பரச்சாம்பிகை கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும், கற்பரச்சாம்பிகை நீங்கள் வணங்கிட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனையும் குழந்தை பாக்கியத்தையும் இந்த காலகட்டங்களில் கொண்டு வந்து தரும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கிறது சனி வக்கர பயிற்சி காலம், எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சம்பவங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருமணத்திலேயோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க இருக்குது. சரியாக வர்ற வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். அதே மாதிரி புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் வந்திருக்குது. நிலம் வாங்குற யோகம், சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய யோகம், இது எல்லாமே சிம்மராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சரியான முடிவு மட்டும் எடுத்துட்டா நீங்கள் தான் இப்போ ராஜான்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அது எந்த மாதிரி விஷயம்னா, கடன் வாங்குறதுங்கிறது வேணாம். கடன் வாங்குறதுங்கிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டு வரதான் நல்லது. இனி வரக்கூடிய காலங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள்லாம் வர இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் கடன் நெருக்கடியால் அவதிப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் பிரச்சனைங்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி மனசில் அடிக்கடி எழக்கூடிய இந்த தீய எண்ணம் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்துட்டு வரதான் நல்லது. அதிகமாக பணம் வருதுங்கிறதுக்காக சில சமயங்களில் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு வாங்க. கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க என்னதான் உங்களை வம்பு கிழத்தாலுமே அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி யாரை பற்றி இனி தப்பி தவறி கூட இனி காலகட்டங்களில் நீங்கள் பேச வேணாம். அது உங்களுக்கு கொஞ்சம் பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி சில சமயங்களில் நீங்கள் மனநலனில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. மனசில் ஏதோ நிம்மதி இல்லாத சூழ்நிலை, சரியான இரவு நேர தூக்கம் இல்லாத சூழ்நிலை, இதாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இதனால உடல்நலங்கிறது பாதிக்கப்பட்டுரும். சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வாங்க. மனசுக்கு சரியில்லைன்னு தோணா யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களே செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வந்தாலும் மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். எவ்வளோதான் பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி நீங்கள் தூக்கத்தில் பிரச்சனை சந்திச்சு உங்களுக்கு இது வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இருந்தாலும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் குடும்பத்திலே இருக்கட்டும் வெளியிடங்களையும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கொள்றது தான் நல்லது. மற்றபடி சனி வக்கர பயிற்சி காலங்கிறது சிம்மராசி அன்புகளுக்கு பல அற்புதமான மாற்றங்களை தான் கொண்டு வந்து தரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். சனி வக்கர பயிற்சி காலங்கிறது சிம்மராசி அன்புகளுக்கு 19/6/2024 இருந்து 4/11/2024 வரைக்குமே, அடுத்த வருஷத்தில் 2/7/2025 இருந்து 18/11/2025 வரைக்கும் 2 முறை சனி வக்கர பயிற்சி அடைகிறாங்க. இந்த காலத்தில் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு ரொம்ப முன்னேற்றமான சூழ்நிலை தான். புதுசாக ஒப்பந்தம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இடமாற்றம் மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஏற்படும். இடமாற்றத்தால் உங்கள் மனசுக்கு சந்தோஷமான செய்தி தான் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை மட்டும் சில நேரங்களில் தலை தூக்குனாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு கூடவே வந்துடும். உறவினர் வழியில் மட்டும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உறவினர் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ளுங்க. அனாவசிய குறுக்கீடுகள் எல்லாமே நீங்கள் செயல்படாமல் இருக்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வாகன மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சிம்மராசி அன்புகளுக்கு இது வரைக்கும் ஆரோக்கிய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த கண்டக சனி அங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் பயப்பட தேவைன்னு சொல்லலாம். சொந்த வீட்டில் சந்திரிக்கிறதால பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படாது. பண தேவை பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பும் மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு பயணம் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் தாமதம் உருவாகலாம். புதுசாக வாகனம் வாங்குறதுல ஆர்வம் பிறக்கலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாகன மாற்றங்கிறது செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்லேயும் உங்களுக்கு குரு பயிற்சியும் தொடர்ந்து நடக்கிறதால உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். குடும்பத்தில் சுபச்செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய ஒப்பந்தம் வந்து அலமோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் கேட்ட சலுகை எல்லாமே இந்த காலகட்டங்களில் பெறுவீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது ஒரு சிலருக்கு அமையும். அதே மாதிரி வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வீடு மாற்றம், இடம் மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே ஏற்படலாம். எதையுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக தான் அமையும். மற்றவங்களுடைய பொறுப்புக்கிடங்கி இந்த காலகட்டங்களில் தலைமை ஏற்கிறதே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதனால் பிரச்சனை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமூக நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டுவீங்க. அதே மாதிரி ரொம்ப புகழ்மிக்க ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த வருடங்களில் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே கிடைக்கும். உடல்நலம் சீராகும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையானா சனி பகவானை நினச்சி நீங்கள் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. சனி பகவானை வழிபடுறதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். சிறப்பு வழிபாடை உங்களால் முடிஞ்சால் யோக பலம் பெற்ற நாளில் திருக்கடையூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அபிராமி அம்மனையும்
அமிர்த கடேஸ்வரரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனைத்து யோகங்களுமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சியால் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்கள் உங்களால் கடந்து வர முடியும், இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.